அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இப்போ தொன்மை பொருளியல் அறிஞர்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. கீழ்கண்டவர்களில் யார் தொன்மை பொருளியல் அறிஞர் அல்ல? கீழ்கண்டவர்களில் யார் தொன்மை பொருளியல் அறிஞர் அப்படின்னு கேட்போம். இப்ப பார்க்க போறது ஒரு 5 பேரை பார்க்க போறோம். இவங்க யாருன்னா அதுக்கு அடுத்த காலகட்டம். ஃபர்ஸ்ட் காலம் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. இப்போ தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா மாதிரி ஆளுங்களை பார்த்தோம். இப்ப பார்க்கும்போது ரஜினி, கமல், எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் அடுத்த காலகட்டத்துல வாழ்ற பேர். இவங்க பேர்னா புதிய நியோ கிளாசிக்கல். அங்க கிளாசிக்கல் ஒரு வார்த்தை, புதிய தொன்மை. இவங்களும் தொன்மைதான், இருந்தாலும் அவங்கள விட கொஞ்சம் மேல இருந்ததால புதிய தொன்மை பொருளியல். அவங்க அங்க கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், இங்க நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். இவங்க வாழ்ந்த காலம் 1871 இருந்து 1930 வரைக்கும் வரும். ஒரு 5 பேரை பத்தி பார்க்க போறோம். ஆல்பிரட் மார்ஷல், போம் போவர்ஸ், இதெல்லாம் புக்ல இந்த பேர்லாம் இருக்கு. ஒரு படிக்கும் போது வரும் அங்கங்க. ஆல்பிரட் மார்ஷல், போம் போவர்க்கு, ஏசி பீகு, ஜேபி கிளார்க்கு, இர்விங் பிஷர். ஒன்னொருத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்பிரட் மார்ஷலை பத்தி நிறைய பாயிண்ட்டுகள் புக்ல இருக்குப்பா. சில பேர்லாம் பாயிண்ட் கிடைக்காது, சும்மா 2 பேர் 3 பேர் பாயிண்ட் தான். ஆடம் ஸ்மித்துக்கு எப்படி பாயிண்ட் நிறைய கிடைச்சதுல, அது மாதிரி ஆல்பிரட் மார்ஷலுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். இவர் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளானா, ஆமா, நிறைய பாயிண்ட் கிடைக்கிறதுனாலே அவர் பெரிய ஆள் தான் அர்த்தம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பாத்தீங்களா, யாரோட ஸ்டூடெண்ட் இவரு? ஆடம் ஸ்மித்தோட ஸ்டூடெண்ட் பா இவரு. நல்லா புரியுங்க. வாத்தியார் ஆடம் ஸ்மித், அவருடைய ஸ்டூடெண்ட் ஆல்பிரட் மார்ஷல். இவர் என்ன தந்தை தெரியுமா? நல பொருளாதாரம், பொருளியலுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தார். வாத்தியார் என்ன கொடுத்தாரு? பணம் தான் எக்கனாமிக்ஸ்னார்ல. இவர்னாரு பணம் மட்டும் எக்கனாமிக்ஸ். பணம் ஒரு ஆளுக்கு தேவைதான், மனுஷனுடைய நலன், வெல்ஃபேரும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொன்னதை மறுத்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு? எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி பணம் தான் எக்கனாமிக்ஸ் கிடையாது, மனுஷனுடைய நலன் இருக்குல்ல, உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது, இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருளியலுக்கு நல பொருளாதாரம்னு ஒரு இலக்கணம் கொடுத்தார். அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்கன்னா, நல பொருளாதார, ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நல பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் எழுதின ஒரு ஃபேமஸ் புக் இருக்கு, பொருளியல் கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு ஒண்ணு எழுதியிருக்காரு. வருஷம்லாம் தேவையில்ல இது. அது இல்லாம தொழில் பொருளாதாரம், எக்கனாமிக் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதி. இதெல்லாம் ஃபேக்ட் எல்லாம் ஒண்ணுல அப்படியே கேட்டாரு, ஃபர்ஸ்ட் போக வேண்டியதான். இது பாத்தீங்களா, பொருளியலுக்கு என்ன கொடுத்தாரு? நல இலக்கணம், வெல்ஃபேர் டெபினிஷன். பொருளியலுக்கு அவர் வெல்த் டெபினிஷன் கொடுத்தாரு வாத்தியார். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் டெபினிஷன், பொருளியல்னா என்னன்னு சொல்லிட்டு வெல்ஃபேர், அவர் கொடுத்த டெபினிஷனுக்கு பேர் வெல்ஃபேர் டெபினிஷன் கொடுத்தாரு. தேவை விதி, லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு ஒரு தேவை விதி இருக்கு. அதை என்ன பண்றாரு? ஒரு ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துறாரு. அப்ப தேவை விதியை சீர்படுத்தியவர் யாரு கேட்டா ஆல்பிரட் மார்ஷல். சமநிலை விலையில், இது டிஎன்பிசில பழைய சமச்சீர் புக்ல இருக்குப்பா. டிஎன்பிசில பழைய காலத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எடுத்து போட்டா இந்த கொஸ்டின் இருக்கு. சமநிலை விலையில் காலத்தின் பங்கை விளக்கியவர். அதாவது இவர் காலத்தை, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா போவோம், சும்மா லைட்டா ஒண்ணு சொல்ற பாருங்க. இவர் காலத்தை 3 வகையா பிரிக்கிறார். குறுகிய காலம், குறுகிய காலம், அதாவது நடுத்தர, குறுகிய காலம், நீண்ட காலம், மிக நீண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறார். அது மாதிரி பிரிச்சு ஒரு ஷார்ட் எல்லாம் போட்டு, டயக்ராம் எல்லாம் போட்டு காலத்தின் பங்கை, ஈக்குலிபிரியம் பிரைஸ் சொல்லுவாங்க. சமநிலை விலைனா ஈக்குலிபிரியம். அதாவது எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு சமநிலை விலையில் காலத்தின் பங்கை விளக்கியவர் யார்? சமச்சீர் புக்ல, ஓல்டு சமச்சீர் புக்ல இருக்கிறதால கேட்டிருக்கான். சரி, அதாவது சும்மா கூட்டுருக்கு. அப்புறம் போலி வாரம், குவாசி ரெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது என்ன சார் போலி வாரம்னா? ஒரு நிலத்தை வாடகை விட்டு சம்பாரிச்சு வச்சுங்க, குத்தகைக்கு ஒரு நிலத்தை குத்தகைக்கு விட்டு சம்பாரிச்சா அது பேர் வாரம். வாரம் சொல்லுவாங்க, ரெண்ட்னு சொல்லுவாங்க. குத்தகை இருக்குல்ல, குத்தகை ஒரு நிலத்தை சும்மா சொல்லிட்டு அவன குத்தகை விட்டா மாசம் ஒரு ஒரு 6 மாசம் ஒரு நம்ம ஒரு 5000 ரூபாய் தருவோம், இல்ல நெல்லு தருவோம். இது வாரம். போலி வாரம்னா நிலம் தவிர மிஷின்ஸ் எல்லாம் வாடகை, இப்போ ரோடு ரோலர் இருக்கு, கட்டடிக்கிற மிஷின் இருக்கு, இது மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாடகை விட்டு சம்பாரிச்சா அதான் போலி வாரம். வாரம்னா என்ன, போலி வாரம் என்னன்னு தெரியுது. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும். சிலதெல்லாம் கூட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கப்பா. நிறைய எக்கனாமிக்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்ப பாடத்துல எக்கனாமிக்ஸ்ல பாடமா படிச்சோம், இது மாதிரி வார்த்தை புக்ல அப்படியே இருக்கு.
இயற்கையின் ஏதோ ஒரு புக்ல ஏதோ ஒரு இடத்துல வருது, அதை இங்க போட்டு விட்டேன். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும். இதுதான் ஆல்பிரட் மார்ஷல் சொன்னது. அடுத்து பாருங்க, போம் போவர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனா புக்ல இருக்கு. புக்ல போம் போவர்ஸ்ன்றது வரும். அந்த பேர் வரும். படத்தை பார்த்து. இவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஆஸ்திரியா நாட்டுக்கார். இவர் வந்து ஓஜியோ அண்ட் உளவியல் வட்டி கோட்பாட்டுக்கு முழு வடிவம் கொடுத்தார். அப்ப உருவாக்குனா அர்த்தம். ஓஜியோ உளவியல் வட்டி கோட்பாடு. இந்த கோட்பாடுனா என்ன கோட்பாடு? அதுக்குள்ள எல்லாம் போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஓஜியோ உளவியல் வட்டி கோட்பாடு உருவாக்குறது இவர் தான். இந்த பாயிண்ட் புக்ல இருக்கு. மூலதனம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகள்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல மறுபடியும் வரும். அதனால இது வார்த்தையை படிச்சுங்க. மூலதனம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணி அப்படின்னு சொன்னார். இவரு காரல் மார்க்ஸோடைய சுரண்டல் கொள்கையை விமர்சித்தார். காரல் மார்க்ஸ் நல்ல ஆள் தான். அவரது வந்து சுரண்டல் கொள்கைன்னு சொல்றாரு. காரல் மார்க்ஸோடைய சுரண்டல் கொள்கை. காரல் மார்க்ஸ் என்ன சொல்லுவாரு? தொழிலாளிகளுக்காக வாதிடுவார். முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதான் காரல் மார்க்ஸோட சுரண்டல் கொள்கை. ஆனா காரல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? முதலாளிகளை திட்டுறாரு. முதலாளிகள் தொழிலாளியை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? முதலாளி எல்லாம் ஒண்ணும் தொழிலாளியை சுரண்டல. முதலாளிங்க தான் தொழிலாளிக்கு வேலை கொடுத்து அவங்கள வாழ்க்கைக்கே ஒளிய ஏத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டவில்லை. மாறாக அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்து பண்றாங்க. அவனை போய் சுரண்டறன்னு சொல்ற ஏன்னு சொல்லிட்டு காரல் மார்க்ஸோட கொள்கையே போவர் திட்டுறார். புரியுதா? இதான் வந்து போவர்ஸ பத்தி சில பாயிண்ட்ஸ். அடுத்து ஏசி பீகு அப்படின்னு ஒருத்தர் என்ன ரொம்ப முக்கியமானது. இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் பத்தியா ஆடம் ஸ்மித் வாத்தியார். ஆடம் ஸ்மித்தோட ஸ்டூடெண்ட் ஆல்பிரட் மார்ஷல். ஆல்பிரட் மார்ஷலோட ஸ்டூடெண்ட் யாருப்பா? ஆல்பிரட் மார்ஷலின் சிறந்த மாணவன். எந்த மாணவனா இருக்கட்டும், ஆல்பிரட் மார்ஷலோட ஸ்டூடெண்ட். அவள் தான் நமக்கு தேவை. இவர் எழுதிய புக் என்ன தெரியுமா? தி எக்கனாமிக் ஆஃப் வெல்ஃபேர். ஐயோ, இங்க பாருங்க, இவரது மாணவர் ஜேஎம் கீன்ஸ். அப்படியே ஒரு வரிசையா சொல்லுங்க போகலாம். ஆடம் ஸ்மித்தோட ஸ்டூடெண்ட் ஆல்பிரட் மார்ஷல். ஆல்பிரட் மார்ஷலுடைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் யாரு? ஏசி பீகு. ஏசி பீகோட ஸ்டூடெண்ட் யாரு? ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் சாதாரண ஆள் இல்ல, உலகத்துக்கே பொருளியலின் தந்தை. பின்னாடி பார்ப்போம் ஜேஎம் கீன்ஸை பத்தி தெரிஞ்சுங்க. அப்ப இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுங்க. இவர் விலைப்பேதத்தினை 3 வகைகளா, விலைப்பேதம்னா பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அதை 3 வகையா பிரிப்போம். பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்னா ஏசிபி ஞாபகம் வச்சு. அது இல்லாம ஒரு ரொக்க இருப்பு கோட்பாடு தான் சொல்றேன். மறுபடியும் சொல்லலாம். இந்த ஒரு கோட்பாடு சொல்லும் போது என்னன்னே தெரியாம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சாதான் நல்லது. சிலதெல்லாம் தேவையில்லை. ஃபேக்ட் மட்டும் படிங்க. ரொக்க இருப்பு கோட்பாட்டை சீர்படுத்தினார். நல பொருளாதாரத்துறையை உருவாக்கியது இவர். நல பொருளாதார வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறார். ஏசிபிக்குள்ள முக்கியமான கொஸ்டின். இந்த ஸ்டூடெண்ட் கற்று தெரிஞ்சுங்க. அவர் எழுதின புக்கு முக்கியமானது. அவ்வளவு. ஏசிபிக்கு முடிஞ்சது. அடுத்து பார்க்கலாமா? ஜேபி கிளார்க். இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர். இவரு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய இறுதி நிலை புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி தோன்றிச்சு. எங்க? 19ஆம் நூற்றாண்டு இறுதியில உலகத்துல தி மார்ஜினல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு தொடங்குச்சு. அதுல முக்கிய இடம் பெற்றவர் யாருன்னா ஜேபி கிளார்க். இவர் இயங்கு நிலை லாப கோட்பாடு, டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்குறார். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இயங்கு நிலை மாற்றங்களுக்கான வெகுமதியே லாபம். லாபம் என்பது என்னது? இயங்கு நிலை மாற்றங்களுக்கான வெகுமதி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் தி பிலாசபி ஆஃப் வெல்த், இங்க தமிழ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, அதனால அப்படியே கொடுத்துருங்க. தி பிலாசபி ஆஃப் வெல்த்ன்ற ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கியிருக்கு. அதெல்லாம் ஃபேக்ட் மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டுங்க, சும்மா படிச்சு வைங்க. ஜேபி கிளார்க் சொன்னது. அடுத்து இர்விங் ஃபிஷர். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் இதுல இருக்கு. இதுல 2 கொஸ்டின், இந்த ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருங்களா, இதுல 2 பாயிண்ட் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கு. என்னன்னு சொல்றேன். இவர் அமெரிக்க பொருளியல் அறிஞர். பணத்தின் வாங்கும், இதான் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். பணத்தின் வாங்கும் சக்தி என்ற புத்தகத்தை எழுதியது யார் கேட்டிருக்கா? இர்விங் ஃபிஷர். கால விருப்ப கோட்பாட்டை உருவாக்கினார். இவர் உருவாக்கின கோட்பாடு பேர் கால விருப்ப கோட்பாடு. அடுத்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கு. பண அளவு கோட்பாட்டை உருவாக்கி. இது 2 முக்கியமானது. யாரு? பணத்தின் வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி புக்கை எழுதுனது யாரு?
குவான்டிட்டியே தியரி ஆஃப் மணி, பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியது யாரு அப்படின்னு கேட்டு 2மே ஸ்கூல் புக்ல இருக்கு. இன்னும் இப்ப இந்த வருஷம் இது 2 கேட்டதால பக்கத்துல இது கேட்டாலும் கேட்கலாம் இந்த வருஷம். ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு, கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன வடிவமைத்தது யார்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த தடவை கேட்டாலும் ஏன்னா ஒரு தடவை கேள்வி கேட்டா அது பக்கத்துல எது இன்னொரு தடவை கேட்பான். இது கேட்டாலும் கேட்கலாம். இதுதான் இர்விங் ஃபிஷரை பத்தி பாயிண்ட். அவ்வளவுதான்பா. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? தொன்மை பொருளியலறிஞர்கள் பார்த்தோம். நவீன புதிய தொன்மை பொருளியலறிஞர் பார்த்தோம். ஐயோ, நவீன பொருளியலறிஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. நவீன பொருளியல் அறிஞர்கள் இப்ப யாரு? 1936ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குறோமே, இவ்வளவு பார்த்தோமே, இதுல யாருன்னா இந்திய ஆளுங்க யாருன்னா வந்தாங்க. இந்தியால பொருளியல் அறிஞர்களே கிடையாதா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஃபாரினர்ஸ் நேமா தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஜே.எம். கீன்ஸ், ஜோன் ராபின்சன், ஜான் ஹிக்ஸ், பால் சாமுவேல்சன், ஜேம்ஸ் டோபின், லயோனல் ராபின்ஸ், மில்டன் ஃப்ரைட்மன், குன்னர் மிர்டால், ஏ. சு பீட்டர், நிக்கோலஸ் கால்டர். கண்டிப்பா கொஸ்டின் கேட்போம்பா. இப்ப 3 பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன். கீழ்கண்டவர்களில் யார் நவீன பொருள் அறிஞர்? கீழ்கண்டவர்களில் யார் தொன்மை பொருள் அறிஞர்? அது தெரியுதுக்காக நீங்க இந்த மாதிரி பிரிச்சுதான் படிக்கணும். சரி, இன்னொன்னு முக்கியமா, இந்தியாலே ஒருத்தர் இல்ல. இல்லையானா உண்மையாவே இல்ல. இப்ப இருக்காங்களான்னா இப்பவும் ரொம்ப கம்மி தான். அதுதான் ஸ்கூல் புக்ல என்ன பண்ண தனியா ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் அப்படியே இந்த பாடம் முடிச்ச பிறகு அந்த பாடம் போடும். இன்னொன்னு, பொருளியலறிஞர்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜென்ஸ் தானே வராங்க, லேடிஸே காணும் பொழுது. ஒரு லேடிஸ் பொருளியலறிஞர் பேர் சொல்ல. பொருளியலறிஞர் லேடிஸே கிடையாதுன்னா இருக்குது. வரைக்கும் இந்த 10 பேர்ல ஒரு லேடி ஒருத்தர் இருக்காங்க. யார் சொல்லு? பேரை வச்சு சொல்லுங்க போல. யார் லேடி? இந்த 10 பேர்ல லேடி பொருள் 10 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4 ஆப்ஷன் இல்ல, 10 ஆப்ஷன் கொடுத்தேன். இந்த கீழ்கண்ட 10 பொருளியலறிஞர்களில் யார் பெண் பொருளியலறிஞர்? ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். இந்த 10 பொருளியலறிஞர்களில் யார் பெண் பொருளியலறிஞர் சொல்லு. பேரை வச்சு சொல்ல முடியுதா? லேடிஸ் பேர் மாதிரி ஏதாவது இருக்கப்ப கஷ்டம். ஃபாரினர்ஸ்லாம் ஜென்ஸ் பேர் லேடிஸ் பேர் எல்லாம் ஒன்னாதான் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா ஜோன் ராபின்சன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவங்க வந்து திருமதி ஜோன் ராபின்சன், ஒரு வயசான பாட்டி. அவங்க தான் வந்து பெண் பொருளியல். இது கேட்கலாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்குது. கீழ்கண்டவர்களில் யார் பெண் பொருளியல்னா ஜோன் ராபின்சன். சரி, நம்ம இந்த 10 பேரை பத்தி கரெக்டான ஃபேக்ட் பார்த்துலாமா? சரி வாங்க. முதல் பார்ப்போம். ஐயோ, ஜே.எம். கீன்ஸ் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பத்தி. ஏன்னாங்க ஆடம் ஸ்மித்துக்கு நிறைய பாயிண்ட் இருந்ததுல. ஏன்னா ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை. நிறைய பாயிண்ட் கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஜே.எம். கீன்ஸ் எப்படி இருக்காரு பாருங்க. இவர் தான் ஜே.எம். கீன்ஸ். இவரை பத்தி நிறைய பாயிண்ட்கள் கிடைக்குது. ஸ்கூல் புக்ல நிறைய இடத்துல வருது. அது எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து போட்டிருக்கேன் பாருங்க. இவர் பிறந்த ஊரு கண்டிப்பா தெரிஞ்சுங்க. இவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னா அவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கேம்பிரிட்ஜ்ல பிறந்த இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் ஒரு இடம், அங்க பிறந்தார். இவர் நவீன பொருளியலின் தந்தை. அவர் வந்து பொருளியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு தந்தைன்ற ஒரு பட்டம் இருக்கு. அவருக்கு அரசியல் பொருளாதார தந்தை சொன்னீங்களா, அது மாதிரி இவர் பேரியல் பொருளியல்ல வந்து 2 பொருள் இருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இவர் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கிடையாது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மேக்ரோனா என்னன்னு பின்னாடி சொல்றேன், எல்லாம் வருது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல, கலப்பு முதலாளித்த பொருளாதார தந்தைன்னா ஆடம் ஸ்மித். இவர் கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை தந்தை பாருங்க. நவீன பொருளியல் தந்தை, பேரியல் பொருளியல் தந்தை, கலப்பு பொருளாதார தந்தை. இப்ப ஐபிஆர்டி இருக்குல்ல, ஐபிஆர்டி உலக வங்கியோட பேர் தான் ஐபிஆர்டி. ஐஎம்எஃப், இந்த ஐபிஆர்டி, ஐஎம்எஃப் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா ஜே.எம். கீன்ஸ் தான். இப்ப ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல, எஸ்பிஐ சொல்றீங்களா, இந்த எஸ்பிஐயோட பழைய பேர் என்ன? எஸ்பிஐயோட பழைய பேர் தான் இம்பீரியல் வங்கி. இந்த இம்பீரியல் வங்கி தோற்றுவிக்க காரணமா இருந்தவர் யாருன்னா பேங்கிங் பாடத்துல வரும் இந்த ஜே.எம். கீன்ஸ். இவர் ஒரு விதி சொல்லியிருக்காரு. என்ன விதினா, நுகர்வு பற்றிய உளவியல் விதி ஒண்ணு சொல்லியிருக்காரு. 1929ல உலகத்துல ஒரு வேர்ல்டு கிரேட் டிப்ரெஷன் ஒண்ணு 29ஆ 30ஆன்னு சில பசங்க கேட்பாங்க. ஆக்சுவலா 29 ஒரு புக்ல கொடுத்திருக்கான், ஒரு புக்ல 30 சொல்றான். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். 29 30களில் உண்மைதான். 29லயும் இருந்தது, அது 30லயும் இருந்ததால 1929 30களில் வேர்ல்டு கிரேட் டிப்ரெஷன், உலக டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், வேர்ல்டு கிரேட் டிப்ரெஷன் எப்போது ஏற்பட்டது? 29 30ல ஏற்பட்டது. இவர் ஒரு புக் எழுதியிருக்காருப்பா. எப்படி ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் ஒரு புக் ஃபேமஸ் இல்ல, அது மாதிரி இவர் எழுதின ஒரு புக் ஃபேமஸ். அந்த புக்கோட பேர் வந்து வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. அப்படியே ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு 1936.
இந்திய பணமும் நிதியும், இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். நம்ம ஊரை பத்தியா? நம்ம நாட்டை பத்தி எழுதியிருக்காருப்பா. ஆமா, இந்தியாவுடைய கரன்சியும் பினான்ஸும் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு. வெளிநாட்டுக்காரர் தான். ஆனா இந்தியாவுடைய கரன்சியை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. பெருமை தானே நம்மளுக்கு. நீர்மை விருப்ப எல்லாமே முக்கியம்பா. இதுல எதுவும் முக்கியம் இல்ல, முக்கியம் வராது. இதுல ஒண்ணே ஒண்ணு எது வராதுன்னு ஒண்ணு சொல்லுமா, நுகர்வு பற்றிய உளவியல் விதி என்ற வார்த்தை ஒண்ணா என்ன விட்டுடலாம். மத்த எல்லாமே இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாமே முக்கியம். ஏன்னா அதெல்லாம் அவர் சொல்றவருடைய பேர் அவ்வளவு முக்கியமானது. அதனால அவர் சொல்றதும் முக்கியமானதுதான். நீர்மை விருப்ப கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு. இது கேட்ட டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். நீர்மை விருப்ப கோட்பாடு அல்லது அதுக்கு இன்னொரு கோட்பாட்டுக்கு பேர் பணவியல் வட்டி கோட்பாடு. மானிட்டரி தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இதை உருவாக்குறது. அப்ப நிறைய பாயிண்ட் ஜேஎம்கிஸ் இருக்கு, படிச்சிருக்கு. ரெண்டாவது ஆள் பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா இந்த லேடி பாத்தீங்களா, இவங்க தான் லேடி. ஜோன் ராபின்சன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண் பொருளியலறிஞர். நிறைகுறை போட்டி என்ற கருத்தை அறிமுகம். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை உருவாக்கணும் இவங்கதான். இவங்க யார் தெரியுமா? நம்ம அமித்யா சென் இருக்காங்கல்ல. அமித்யா சென் யாரு? இந்தியால பொருளியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய வாத்தியார் இவங்க. அமித்யா சென் போய் உடனே வாத்தியார்னா உடனே போய் அவர்கிட்ட பாடம் படிச்சாங்களா? 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சாங்களா? இந்த எக்கனாமிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் வாத்தியார்னா என்ன தெரியுமா? ரிசர்ச் பண்ணுவாங்க. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், உட்காந்து ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணும்போது கைடு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. பிஹெச்டி தீசிஸ் என்னுடைய கைடு அவங்க, என்னுடைய வாத்தியார் அவங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கைடு. ஒரு எக்கனாமிக்ஸ்னா இன்னொரு எக்கனாமிக்ஸ் கிட்ட போய் ஒரு ரிசர்ச் பேப்பரோ ஏதோ ஒரு இது படிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற வாத்தியார்ல அது மாதிரி ஆடம் ஸ்மித், அமித்யா சென் இவங்க கிட்ட போய் ஒரு ஸ்காலரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதான் அமித்யா சென்னின் ஆசிரியர் இவங்க. அமித்யா சென் அவருடைய ஸ்டூடெண்ட். அப்புறம் இந்த எக்கனாமிக் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு தமிழ்ல சொல்ல முடியல, ஆனா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு. ஒரு உற்பத்தி காரணியை உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்தி அதனுடைய குறைந்தபட்ச சம்பாதியத்துக்கு கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயே வாரம். வாரம்னா நிறைய, வாரம்னா நிலத்தை வாடகை விடுறோம்ல. ஒரு நிலத்தை வாடகை விட்டு சம்பாதிச்சா பேர் வாரம்பா. அதையே கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. ஒரு உற்பத்தி காரணினா நிலம். நிலத்தை தொடர்ந்து பயன்படுத்தி அந்த நிலத்துல இருந்து சம்பாதித்து எடுத்துட்டு ஒரு ஒரு நிலத்துல இருந்து 10 மூட்டை நெல் வருதுப்பா. அந்த 10 மூட்டை நெல் குறைந்தபட்ச சம்பாதியத்துக்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாய். 10 மூட்டை நெல் வருது. அதுல 8 மூட்டை நீ எடுத்துக்கோ. ஒரு 2 மூட்டை எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை என்ன பண்ணிக்கோ, ஓனருக்கு கொடுத்துரு. அப்படின்னு சொல்றதுதான் என்ன அர்த்தம்? இந்த ஜோன் ராபின்சன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அடுத்து ஜான் இக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல. ஆனா இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கோம். பணத்தை பத்தி ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு ஜான் இக்ஸ். அதனால தான் கொடுத்திருக்கேன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். மதிப்பு மற்றும் முதல் என்ற நூலை எழுதுறாரு. எதுவெல்லாம் பணமா, இது மனப்பாடம் பண்ணிதான் ஆகும். எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தி, பணம் பாடம் நடத்துவேன் அதுல வரும்போது வரும். நீ எதெல்லாம் பணமா நினைக்கிற, நீ எதெல்லாம் கடவுளா நினைக்கிற? சிலர் கல்ல கடவுளா நினைப்பாங்க. சிலர் மரம் இருக்குல்ல, வேப்ப மரம், அதை கடவுளா நினைப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ண, ஒரு சாமியார், உயிருள்ள ஒரு சாமியாருக்கு கடவுளா நினைப்பாங்க. அது மாதிரி நீ எதெல்லாம் கடவுளா நினைக்கிறியோ அதெல்லாம் கடவுள். அதே மாதிரி நீ எதெல்லாம் பணம் நினைக்கிறியோ அதெல்லாம் பணம். செக்கு, ஒரு சாதாரண செக் இருக்குல்ல, அதை பணமா நினைப்பாங்க. காயின பணமா நினைப்பாங்க. எதெல்லாம் நீ பணமா நினைக்கிறியோ, டிடி அதாவது இருக்குல்ல, பிளாஸ்டிக் மணி இருக்குல்ல, அது அது பணம். நம்ம பொறுத்த பணம் பத்திரமா எடுத்து வைக்கிறீங்களே, நீ எதெல்லாம் பணத்துக்கு டெபினேஷனே வித்தியாசமா இருக்கு. எதெல்லாம் நீ பணமா நினைக்கிற அதையா பணம். அதான் பணத்துக்கு டெபினேஷன் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு டெபினேஷன் சிம்பிளா முடிச்சிட்டாரு. நோபல் பரிசு வாங்கியிருக்காரு 1922. அடுத்து பால் சாமுவேல்ஸ். இது வரைக்குமே நீங்க 2 பொருளியல் இலக்கணம் படிச்சீங்க. பொருளியலுக்கு செல்வ இலக்கணத்தை கொடுத்தது யாரு? ஆடம் ஸ்மித். பொருளியலுக்கு நல இலக்கணத்தை கொடுத்தது யாரு? ஆல்பர்ட் மார்ஷல். அதே மாதிரி பொருளியலுக்கு வளர்ச்சி இலக்கணம் ஒரு இலக்கணம் இருக்கு. முக்கியமான பொருத்துகளை வரும். பொருளியலுக்கு வளர்ச்சி இலக்கணத்தை கொடுத்தது யாருன்னா பால் சாமுவேல்ஸ். பாருங்க, இவர் அமெரிக்க நாட்டு அறிஞர். பொருளியலுக்கு குரோத் டெபினிஷன் சைட்ல ஒண்ணா எழுதி இங்கிலீஷ்ல வளர்ச்சி இலக்கணத்தை கொடுத்திருக்காரு. இதுதான் நவீன பொருளியல் இலக்கணம். இலக்கணத்திலே நவீன பொருளியல் இலக்கணம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னிக் ஏத்த இலக்கணம் என்னன்னா இந்த பால் சாமுவேல்ஸ் சொன்ன வளர்ச்சி இலக்கணம். இவர் அந்த இலக்கணம் எழுதினார்ல, அந்த இலக்கணத்தை எந்த புக்ல சொல்லியிருக்காரு தெரியுமா? பொருளியல் அறிமுக பகுப்பாய்வு, எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்டரி அனலைசஸ் அப்படின்னு ஒரு புக்ல எழுதியிருக்காரு.
நிகர பொருளாதார நலம், நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கி இருக்காரு. இவர் உருவாக்குற கருத்தோட பேர் நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்குது எல்லாமே முக்கியம். எதுவுமே எனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்லை. நோபல் பரிசு பெற்றவரோட முக்கியம் கிடையாது. சொல்லுங்க. பொருளியலுக்கு குரோத் டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் ஒரு நியூ அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கியார். நியூ NEW. நியூனா புதிய இல்ல. நியூ நெட் எக்கனாமிக் வெல்ஃபேரை நியூன்னு சொல்றாங்க. அப்போ பால் சாமுவேல்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அடுத்து பார்க்கலாமா? ஜோன் டோபின். இவர் அமெரிக்க நாட்டுக்கார். நோபல் பரிசு அதெல்லாம் நோபல் பரிசு வாங்கினா கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பரிசு கிடையாதுங்க. சும்மா கொடுக்கணும், ஒரு பாயிண்ட் வரணும்ல. அவர் போட்டு அவர் பத்தி சொல்றதுக்காக நோபல் பரிசு கொடுத்துரு. நோபல் பரிசு முக்கியமான பாயிண்ட்ல. இதுல என்ன முக்கியம் தெரியுமா? டோபின் டாக்ஸ் தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இந்த பாயிண்ட். இவரை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். அதனால அதெல்லாம் கொடுக்குறேன். டோபின் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. டோபின் டாக்ஸ்னா என்ன? இவர் பேரே டோபின் இல்ல. இவர் பேர்லயே அந்த டாக்ஸ் உலகத்துல டாக்ஸ் பாடத்துல வருது. டோபின் டாக்ஸை உலகத்துல அறிமுகப்படுத்தியது யாருன்னா இது. அது என்ன சார் டோபின் டாக்ஸ்னா? சர்வதேச பண பரிமாற்றம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு பணம் பரிமாறணும்ல. இந்தியாவுக்கு அமெரிக்க டாலர் நம்மளுக்கு கிடைக்கும். நாம அமெரிக்க டாலர் கொடுப்போம். கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அது மாதிரி சர்வதேச பண பரிமாற்றத்தின் போது அதன் மீது நம்ம ஏற்றுமதி பண்றோம்ப்பா. ஏற்றுமதி பண்ணா அமெரிக்க டாலர் கிடைக்கும். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுல, அது மீது வரி போடுவோம். அதுதான் டோபின் டாக்ஸ். டோபின் உருவாக்குறதால டோபின் டாக்ஸ். டோபின் டாக்ஸை உருவாக்கியது யார் அப்படிங்கிற டோபின். டோபின் டாக்ஸ்னா என்ன? சர்வதேச பண பரிமாற்றத்தின் மீது விதிக்கப்படும் வரி. இன்னொரு ஆள் 4 விதிகள் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு சொல்லியிருப்போம். எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான 4 விதிகள், பொறுத்துகளை அடிக்கடி கேட்போம். செல்வ இலக்கணம், விதின்னு சொல்லக்கூடாது, இலக்கணம். பொருளியலுக்கு 4 முக்கியமான இலக்கணம். செல்வ இலக்கணம், நல இலக்கணம், வளர்ச்சி இலக்கணம். இது 3த்தையும் சொன்னவங்க பார்க்க போது 4வது இலக்கணம் பற்றாக்குறை இலக்கணம். அந்த பற்றாக்குறை இலக்கணத்தை சொன்னதுதான் லயோனல் ராபின்ஸ். 4 இலக்கணம் தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். சொல்லுங்க. செல்வ இலக்கணம் ஆடம் ஸ்மித், வளர்ச்சி இலக்கணம் ஆல்பர்ட் மார்ஷல், வளர்ச்சி இலக்கணம் நல இலக்கணம் ஆல்பர்ட் மார்ஷல், வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன், பற்றாக்குறை இலக்கம் ஸ்கேர்சிட்டி டெபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர்சிட்டி டெபினிஷன் சொன்னது யாருன்னா லயோனல் ராபின்ஸ். இவர் இங்கிலாந்து நாட்டுக்காரர். இவர் பொருளுக்கு தந்துள்ள இலக்கணம் பற்றாக்குறை இலக்கணம் ஆகும். இவர் அந்த இலக்கணத்தை எந்த புத்தகத்துல சொன்னார்னா 1932 இவர் எழுதின ஒரு புக்கு பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் புக்கோட பேர்லாம் பெருசு பெருசா இருந்தா ஷார்ட்டா படிச்சுங்க. பொருளாதார அறிவியல் அடிச்சுப்போ படிச்சா கூட வந்தா நம்ம ஐடியா பண்ணி போட போறோம். எழுத போறது கிடையாது. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் எழுத போறோம். அதனால ஃபுல்லா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் புக்கோட பேர் பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய கட்டுரை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. மில்டன் ஃப்ரைமன். இவர் ஃபேமஸ் பா. இவரை பத்தி டிஎன்பிஎஸ்ல கேள்வி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா இவர் அமெரிக்க நாட்டுக்கார். புக்லயே கூட இவர் படத்தை போட்டிருக்காங்க. அவ்வளவு முக்கியமான ஆள் மில்டன் ஃப்ரைமன். ரொம்ப 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 முக்கியமான ஆள். அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ண நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எதுக்காக? எக்கனாமிக் சயின்ஸுக்காக 76 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி 2 இருக்கு. இந்த மானிட்டரி பாலிசியை முன்னெடுத்து செல்லப்பட்டது. முன்னெடுத்துனா இவர் தான் அதை ப்ரப்போஸ் பண்ணார். மானிட்டரி பாலிசியை உருவாக்குறது கூட சொல்லலாம் இவர் தான். இவர் நிலையான நுகர்வு மேம்பாடு என்ற கோட்பாட்டை உருவாக்கினார். இவர் உருவாக்கிய கோட்பாட்டுக்கு பேர் நிலையான நுகர்வு கோட்பாடு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு. இந்த கொஸ்டின் நம்ம டிஎம்பிஎஸ்ல கேட்டிருக்கோம். அமெரிக்க ஐக்கிய நாடு, ஏன்னா இவர் அமெரிக்க நாடுதாரர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பணவியல் மானிட்டரி பாலிசி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுவும் டிஎம்பிஎஸ்ல கேட்டிருக்கான். அடுத்ததும் டிஎம்பிஎஸ்ல கூட நவீன பண அளவு கோட்பாடு உருவாக்கியவர் யாருன்னா மில்டன் ஃப்ரைமன். இந்த 2மே டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். அதனால இது 2 படிச்சிடு. அடுத்து யாருன்னா குன்னர் மெர்டால். இவரை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரே ஒரு கொஸ்டின். ஏசியன் டிராமா. ஏசியன் டிராமா புக்கு எழுதுந்தாரு. அதான் இந்த ஸ்லைட்லயே முக்கியமானது ஒரே ஒரு பாயிண்ட். ஏசியன் டிராமா என்ற புத்தகத்தை இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், ரயில்வேல இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். குன்னர் மெர்டால் பாருங்களேன். இவர் ஸ்வீடன் நாட்டுக்கார். இவர் 2 வான் ஹேயக் என்பவரும் சேர்ந்து, அதாவது நோபல் பரிசு ஒருத்தர் தரமாட்டாங்க. ஒருத்தர் தரும்போது இன்னொரு ஜாயிண்டா கூட கொடுப்பாங்க. 3 பேர் சேர்ந்து கூட வாங்குவாங்க. இவர் 2 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காரு. இவர் எழுதின 2 புக் இருக்கு. ஏசியன் டிராமா மட்டும் இல்ல, அமெரிக்கன் டைலமா அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு. டைலமான்னு சொல்லிட்டு ஒரு 2 புகழ்பெற்ற புக் எழுதியிருக்காரு. அமெரிக்கன் டைலமா, ஏசியன் டிராமா. ஏசியன் டிராமா தான் அடிக்கடி கேட்பாங்க. இதெல்லாம் அமெரிக்கன் டைலமா கொடுத்துருக்கு. 2 புக் எழுதுறது. என்னது ஏசியன் டிராமான்றது? ஏசியானா இந்தியாவும் ஒரு ஏசியா தான்.
ஏசியால இருக்கிற வறுமை வறுமை பாடத்துல இந்த புக்கோட பேர் பத்தி வரும். வறுமை பாடத்துல வரும். இவரின் ஏசியா நாடகம் என்ற நூல், ஏசியன் டிராமா என்ற நூல் வறுமை பற்றிய ஒரு விசாரணை என்று அழைக்கப்படுது. வறுமையை பத்தி சொல்ற புக்கோட பேர் சொன்னா உடனே ஏசியன் டிராமா சொல்லும். இதுதான் குன்னர் மிட்டாலை பத்தி முக்கியமானது. அடுத்து சூம் பீட்டர். சூம் பீட்டர்னா எனக்கு இது பிடிச்சவர். ஏன் சொல்லுன்னா சம்திங் டிஃபரெண்ட், அதாவது என்ன சொல்ற, வித்தியாசமா எதை சொன்னாலும் செய்தாலும் அது ஜெயிக்கும். அவர்களும் வித்தியாசமாக செய்தவர்கள் ஜெயிப்பார்கள். என்ன சார் இவருன்னா புதுமை புனைதல் சொல்லுவாங்க. புதுமை புனைதல், நான் ஒரு வியாபாரத்துல ஒரு பிசினஸ் பண்றான்னா வச்சுங்களேன், அவன் வித்தியாசமா ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இவர் ஆஸ்திரேலியா நாட்டு பொருளியலறிஞர். புத்தாக்க லாப கோட்பாடு, இனோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட் என்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறார். புதுமை புனைதலுக்கான வெகுமதியே லாபம். ஒரு ஜவுளி கடைக்காரன் வித்தியாசமா ஏதோ பண்றான்பா, அவங்க நல்ல லாபம் வருது, அவன் வித்தியாசமா பண்ணதுக்கு வெகுமதியா கிடைச்சதான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை புனைதல் பண்ணினா உனக்கு லாபம் நிறைய கிடைக்கும், அதுதான் உன்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு 2 புக்கு எழுதியிருக்காரு. என்ன புக்கு? வாணிப சூழல்கள்னு ஒரு புக்கு, முதலாளித்துவம், சமதர்மம் மற்றும் மக்களாட்சி. 3 இருக்குல்ல, முதலாளித்த பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், மக்களாட்சி பொருளாதாரம் சொல்லிட்டு 3, அது சம்பந்தமா 3 புக்கு இல்ல, 3 பேர் புக்கோட டைட்டில் பேரு. இது சூம் பீட்டர். அடுத்து நிக்கோலஸ் கால்டர். இது டாக்ஸேஷன் பாடத்துல வருவார். யாருன்னா இவர் தெரியுமா? இவர் இந்திய ஆள் கிடையாது. இங்கிலாந்து நாட்டுல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல லெக்சரரா, பேராசிரியரா இருந்திருக்கு. இவரை இந்திய கவர்மெண்ட் ஆச்சு 1956 இந்தியா வருமாறு கூப்பிடுறாங்க. சார் கொஞ்சம் இந்தியா வாங்க சார், எங்க நாட்டுல இந்த டாக்ஸ பத்தி எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுங்க சார் சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க. எங்க இருந்து? இங்கிலாந்துல இருந்து இந்தியா கூப்பிடுறாங்க. இந்தியாவுடைய வரிய பத்தி எல்லாம் அனலைஸ் பண்றாரு. பண்ணிட்டு நம்ம சொல்றாரு, இந்தியால வரி எல்லாம் கம்மியா போட்டுறீங்க, கொஞ்சம் புதுசு புதுசா வரி போடுங்க, அப்பதான் நிறைய வரி வரும்னு சொல்லிட்டு நிறைய வரிகளை விதிக்க சொன்னது யாருன்னா, இவர் சொன்னதின் அடிப்படையில் தான் நிறைய வரிகள் இந்தியால வந்து செல்வ வரி, வெல்த் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டாக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காப்பா. செலவு வரியை பரிந்துரைத்தவர் யார்? செல்வ வரி யாருடைய பரிந்துரை அடிப்படையில்? இதெல்லாம் நல்லா கவனிங்க, இதெல்லாம் தனியா கொஸ்டின் பாக்குறீங்க. இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் நம்ம பயிற்சி மையத்துல விட்டுருக்காங்கப்பா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பாட வைஸ் தொகுத்து போட்டிருக்காங்க. இப்ப எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதார நிகழ்வுகள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 25 கொஸ்டின் 40 கொஸ்டின் இருக்குன்னா போடுவாங்க. அது அப்படியே அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு, எக்கனாமிக்ஸுக்கும் இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் வாங்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்கல்ல, இப்ப இது டாக்ஸேஷன் பாடத்துல போய் பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். செல்வ வரியை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா நிக்கோலஸ் இருக்காது, வெறும் கால்டர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் தெரியும், ஓ இப்ப நான் அடுத்ததெல்லாம், ஏன்னா அப்பதான் ஒரு கான்பிடன்ட் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்க தான். அதனால தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் வாங்கிக்கிங்க எப்பாது. அடுத்து பாருங்க.